வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாணத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவரது வருகை தொடர்பில் செய்தி சேகரிக்க பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 20ஆம் நாளுக்கும் அக்டோபர் 16ஆம் நாளுக்கும் இடையில் நடாத்தப்பட வேண்டும் என்று மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். மன்னாரில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். தென்னிலங்கையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர். சுகாதார அமைச்சின் பதவிகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தற்போது சட்ட ரீதியான தலைவர் ஒருவர் இல்லை என தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பறவை காய்ச்சல் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனம் இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளது. காசாவின் முக்கிய பகுதிக்குள் இஸ்ரேல் தாக்குதல்களை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் பல்பொருள் அங்காடியொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்பான விரிவான செய்திகள். கிழக்கு மாகாணத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவரது வருகை தொடர்பில் செய்தி சேகரிக்க பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகை தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பில் உள்ள பல பகுதிகளுக்கு இன்று பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி பல விடயங்களை ஆராய்ந்து வருகின்ற நிலையில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் முற்றாக சேதமாக்கப்பட்ட சியோன் தேவாலயத்தை பார்வையிட வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜனாதிபதியிடம் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளர்கள் பல வினாக்களை எழுப்புவதற்காக காத்திருந்த நிலையில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினரால் அவ்விடத்தில் இருந்து ஊடகவியலாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அண்மையில் சேனல் 4 ஊடக நிறுவன காணொலி மூலமாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் சூத்திரதாரிகள் தொடர்பாகவும் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பல உயிர்கள் கொல்லப்பட்டதுடன் முற்றாக சேதமடைந்த சியோன் தேவாலயத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதியிடமே ஊடகவியலாளர்கள் வினாக்களை எழுப்ப காத்திருந்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் ஊடக சுதந்திரத்தை கேள்விக்குள்ளாக்கும் விதத்தில் ஜனாதிபதி செயலகம் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளர்களை புறக்கணித்துள்ளமை ஊடக சுதந்திரம் தொடர்பாக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 20ஆம் நாளுக்கும் அக்டோபர் 16ஆம் நாளுக்கும் இடையில் நடத்தப்பட வேண்டும் என்று மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 20ஆம் நாளுக்கும் அக்டோபர் மாதம் 16ஆம் நாளுக்கும் இடையில் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியும் என எவரேனும் கூறினால் அவர்களின் மூளையை பரிசோதனைக்குட்படுத்தி பார்க்க வேண்டும். எக்காரணமாக இருந்தாலும் தேர்தலை பிற்போடுவது என்பது தவறு. மேலும் தேர்தலுக்கான முதற்கட்ட வேலை திட்டங்களை தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது. அது தொடர்பில் நாம் ஆராயப் போவதில்லை என்பதோடு அதற்கான உரிமையும் எமக்கு இல்லை. இருப்பினும் தேர்தல்கள் ஆணைக்குழு உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்படும் என நாம் நம்புகின்றோம். இதேவேளை தற்போது மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படுவதை சில கட்சிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வாக்கு வேட்டையில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும். மேலும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான அபிவிருத்திகள் கட்சி சார்ந்து முன்னெடுக்கப்படுவதை கண்காணிப்பு அமைப்புகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மன்னாரில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். மன்னார் பகுதியில் ஹயஸ் ரக வேன் மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் முருங்கனுக்கு உட்பட்ட இசைமாலை தாழ்வு பகுதியில் நேற்று பிற்பகல் 4 மணிக்கு நடைபெற்றுள்ளது. கல்முனையில் இருந்து மன்னார் மரச்சிக்கட்டி பிரதேசத்திற்கு வருகை தந்த ஹயஸ் ரக வேனே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் முருங்கன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக 7 பேர் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவர்களில் வயோதிப பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர். தென்னிலங்கையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. பத்தேகம பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை, மகன், மகள் ஆகியோர் முச்சக்கர வண்டியில் அனுராதபுரத்திற்கு யாத்திரை சென்றுள்ளனர்.
இதன்போது தம்புள்ளை பகுதியிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்து குறித்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதி பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 17 அகவையுடைய சசினி தாரகா என்ற மகளும் 54 அகவையுடைய தம்மிகா பத்மினி என்ற தாயும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். தந்தை மற்றும் மகன் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் மாத்தளை மாவட்ட பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாத்தளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சுகாதார அமைச்சின் பதவிகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. சுகாதார அமைச்சர், சுகாதார அமைச்சின் செயலாளர், சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகள் பலரது பதவிகள் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இருந்து மாற்றப்பட உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அடுத்த மாதத்தின் இறுதி நாட்களில் சந்திக்க உள்ளதாகவும் அதன் பின்பு சுகாதார அமைச்சராக ராஜித சேனாரத்ன பதவி பிரமாணம் செய்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சுகாதார அமைச்சு, பணிப்பாளர் நாயகம், மருத்துவ விநியோக பிரிவு, மருந்து ஒழுங்குமுறை ஆணையம், மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், அரச மருந்து கூட்டுத்தாபனம், மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் போன்ற பல உயர் பதவிகள் மாற்றப்பட உள்ளதாகவும் தெரிய வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் ஊவா, பெரணகம மற்றும் எல்ல பிரதேச சபைகளின் முன்னாள் உறுப்பினர்கள் சிலரே ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுள் எல்ல பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் ரஞ்சித் வீரசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தற்போது சட்ட ரீதியான தலைவர் ஒருவர் இல்லை என தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தற்போது சட்ட ரீதியாக தலைவர் ஒருவர் இல்லை என அக்கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக நிமால் ஸ்ரீபால டி சில்வா சட்டத்துக்கு முரணாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இது குறித்து மேலும் தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் கட்சியின் புதிய தலைவராக நிமால் ஸ்ரீபால டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் துமிந்த திசநாயக்க கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தெரிவு செய்யப்பட்டார். இது தொடர்பான அறிவிப்பு கட்சியின் செயற்குழுவால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் குறித்த இருவரினதும் நியமனம் சட்டவிரோதமானது. சுதந்திர கட்சியில் உள்ள ஏனைய உறுப்பினர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது எனவும் தயாசிரி ஜெயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். பறவை காய்ச்சல் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனம் இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளது. பறவை காய்ச்சல் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனம் இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா போன்ற அயல் நாடுகளில் பறவை காய்ச்சல் பாதிப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் இன்ஃப்ளூவன்சா வைரஸால் ஏற்படுகின்ற நிலையில் இது முதலில் பறவைகளை பாதிக்கிறது, பின்னர் மற்ற விலங்குகளையும் மனிதர்களையும் பாதிக்கிறது. இன்ஃப்ளூவன்சா வைரஸின் பல திரிபுகள் மற்றும் துணை திரிபுகள் உள்ளன. சமீபத்தில் இன்ஃப்ளூவன்சா ஏ வைரஸால் பாதிக்கப்பட்ட சிறுமி இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டார். 2019 ஆண்டுக்கு பின்னர் இன்ஃப்ளூவன்சா ஏ H9N21 வைரஸால் பாதிக்கப்பட்ட இரண்டாவது நோயாளி அந்த சிறுமியாகும். இதுவரை பதிவாகியுள்ள பறவை காய்ச்சல் வகை அனைத்து விலங்குகளிடம் இருந்தும் வந்தவையாகும். அத்தோடு பறவை காய்ச்சலானது மனிதனிடம் இருந்து இன்னும் ஒரு மனிதனுக்கு பரவுவதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை இல்லை. தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் H5, H7, H9 ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட பறவை காய்ச்சல் நோயாளிகளை கண்டறியும் திறனை கொண்டுள்ளதென மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார். பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு ஏற்படுவது அரிதாக இருந்தாலும் விலங்குகளுடன் சுற்றித் திரிபவர்கள் எப்போதும் சவர்க்காரம் பயன்படுத்தி கைகளை கழுவ வேண்டும் என அவர் எச்சரித்துள்ளார். மேலும் தொற்று ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்கள் எனவும் மருத்துவர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். காசாவின் முக்கிய பகுதிக்குள் இஸ்ரேல் தாக்குதல்களை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தால் பாதுகாப்பான வலயமாக நியமிக்கப்பட்டுள்ள காசாவின் முக்கிய பகுதிக்குள் இஸ்ரேல் இராணுவ தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 1,00,000க்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் தஞ்சம் புகுந்துள்ள மிகச் சிறிய நிலப்பகுதியான அல் மவாசியில் இந்த தாக்குதல் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய தாக்குதல்கள் அல் மவாசியில் திடீர் மற்றும் எதிர்பாராத ஊடுருவலை மேற்கொண்டதாகவும் வெளியேற்றும் மையங்கள் மற்றும் தற்காலிக கூடாரங்களை நோக்கி ஏராளமான பீரங்கி குண்டுகளை வீசியதாகவும் காசாவில் உள்ள சர்வதேச செஞ்சிலுவை சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இது கள மருத்துவமனைகள் நிறுவப்பட்ட இடமென்றும் மற்றும் மனிதாபிமான அமைப்புகளுக்கான மையம் எனவும் கூறப்படுகிறது.
ரஃபாவில் இராணுவ நடவடிக்கையை விரிவுபடுத்துவது குறித்த அமெரிக்காவின் அனைத்து எச்சரிக்கைகளையும் மீறி இஸ்ரேலிய துருப்புக்கள் ரஃபா மேற்கு பகுதிக்கு ஒரு பகுதியில் தற்போது தாக்குதல்களை தொடர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பல்பொருள் அங்காடி ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் ஆர்கன்சாஸ் மாநிலத்தின் பல்பொருள் அங்காடியொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 3 உயிரிழந்துள்ளதுடன் 2 காவல்துறையினர் உட்பட 10 பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்தின் போது காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் துப்பாக்கிதாரியும் காயமடைந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கான காரணங்கள் இன்னும் வெளியாகவில்லை எனவும் அமெரிக்காவின் திறந்த துப்பாக்கிச் சந்தை காரணமாக நாள்தோறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் உயிரிழப்புகளும் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.